இந்த சைட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் தான். உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, என் பின்னாடி பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3200 இவங்க லேண்ட் மட்டும் இல்லாமல் வீடும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தராங்க. வீடு என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 BHK வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 லட்ச ரூபா வருங்க. இந்த இடம் CMDA அப்ரூவலுங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும். நீங்கள் இந்த கிரீன் சிட்டியில் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 70% 80% லோன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு 90% வரையும் பார்த்தீங்கன்னா லோன் வந்து அவைலபிளுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடி அடுத்து இருக்க திருநெல்வேலியில் தாங்க இருக்கோம். இங்கே சூப்பரான ஒரு சைட் வந்து பார்க்க வந்திருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு தாங்க. வீட்டுக்கு நடுவில் வந்து ஒரு சைட் இருக்குது. அந்த சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் சிட்டிங்க. இந்த கிரீன் சிட்டியை வந்து நம்ம இன்னைக்கு வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இங்கேருந்து இன்னும் ஸ்கூல்ஸ் இருக்குது, இன்னும் காலேஜ் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ தூரம், பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ தூரம், அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டி தராங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல இடத்துல வீடுகள் நடுவில் வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த கிரீன் சிட்டியோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வி ஸ்கொயர் தாங்க. நம்ம ஆல்ரெடி வி ஸ்கொயருக்கு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் பூந்தமல்லியில். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள், இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு சுற்றி வீடுகள்ங்க. இந்த மாதிரி ஒரு இடம் அமையிறது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் வி ஸ்கொயர் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் சுற்றி இருக்குது, சைட் நடுவில் இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் தான். உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, என் பின்னாடி பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். பொதுவாக நம்ம ஒரு இடத்துல இடம் வாங்குறோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் வந்து அதிகமாக இருக்காது. நம்ம தான் போய் வீடு கட்ட வேண்டியதாக இருக்கும். அந்த ஏரியா டெவலப் ஆகிறதுக்கே ரொம்ப நாட்கள் ஆகும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு 5 அடி கூட கேப் இல்லாமல் வீடுகள் இருக்குது. சுற்றி வீடுகள் தான். அப்படியே நீங்கள் வந்து இதெல்லாம் கவர் பண்ணும் போதே தெரியும். இது எல்லாமே வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, வீடுகள் இருக்க ஒரு பக்கா ஒரு சைட் தாங்க இது. இப்போ கிரீன் சிட்டியை பற்றி பார்ப்போங்க. கரெக்டாக கிரீன் சிட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. திருநெல்வேலியில் நீங்கள் வந்து எப்படி கிரீன் சிட்டிக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் ஆவடியிலேருந்து வரும்போது நீங்கள் அந்த திருநெல்வேலி பிரிட்ஜ் ஏறி கீழே இறங்கி கொஞ்சம் தூரம் வந்த உடனே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ரண்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட்லேயே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குங்க. அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட் ரோட்டில் நீங்கள் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த கிரீன் சிட்டியை வந்து ரீச் ஆகிடலாம். இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3200 இவங்க லேண்ட் மட்டும் இல்லாமல் வீடும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தராங்க. வீடு என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 BHK வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 லட்ச ரூபா வருங்க. 42 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, அதில் 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்துருங்க. சரி, எனக்கு 3 BHK வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 BHK வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டு வீடு வந்துருங்க. கீழே வந்து 600 ஸ்கொயர் ஃபீட், மேலே வந்து 400 ஸ்கொயர் ஃபீட் வந்து வீடு வந்துருங்க. அதுக்கு ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 51 லட்ச ரூபா வருங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லேண்டு வேணும், நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கஸ்டமைஸ் வீடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ லேண்ட் வேணுமோ அவ்வளோ லேண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வீடுகளும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட்டிக்கலாங்க. இந்த இடம் CMDA அப்ரூவலுங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும். ஸோ அதனால ப்ராப்ளம் எதுவுமே கிடையாதுங்க. அடுத்த முக்கியமான விஷயம் லோனுங்க. இன்னைக்கு தேதியில் இந்த மாதிரி நம்ம ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், இந்த எந்த விஷயங்கள் போனாலும் நம்ம மிடில் கிளாஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லோனை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோனும் சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த கிரீன் சிட்டியில் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 70% 80% லோன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு 90% வரையும் பார்த்தீங்கன்னா லோன் வந்து அவைலபிளுங்க. நீங்கள் உங்கள் சிபில், உங்களுடைய பேங்க் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் பொறுத்து லோனோடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மாறுங்க. சைட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க. பிளாக் டாப் ரோடு சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 ஃபீட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டுக்குள்ளே ஆல்ரெடி EB ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சுங்க. உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஆல்ரெடி EB கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இடம் வாங்கினோடனே வீடு கட்டிடலாம். ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது, EBலேருந்து எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இங்கே காம்பவுண்ட் வாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டை சுற்றி காம்பவுண்ட் வால்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேருந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்லேருந்து 1 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா திண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து 1.5 கிலோமீட்டரில் உங்களுக்கு திண்ணனூர் பஸ் ஸ்டாப்பும் வந்துருங்க. நீங்கள் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு நெமிலிச்சேரி பைபாஸ் ரோடும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 400 ஃபீட் ரோடுங்க. இந்த சைட்லேருந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கிருந்து 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா ஸ்கூல், அதுக்கப்புறம் ஜெயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த சரௌண்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்கூலும் இருக்குது. ஸோ ஸ்கூல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, எல்லாமே சரௌண்டிங்ஸ்லேயே இருக்குங்க. இந்த சைட்டில் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. 30 அடியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரவுண்ட் லெவல் வாட்டர் உங்களுக்கு வந்துடும். தண்ணியும் மிக அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸும் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஏன் திருப்பி நான் இத்தனை வாட்டி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு சுற்றி வீடுகள் தாங்க. நீங்கள் என்ட்ராகி நீங்கள் சைட்டுக்கு நடுவில் நின்று நீங்கள் சுற்றி பார்க்குற இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் வீடுகள் மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த இடத்த மிஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்காக தான் நான் இத்தனை வாட்டி நான் வந்து சுற்றி வீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி சைட்டுகளை வந்து அமையிறது ரொம்ப கஷ்டங்க. சுற்றி வீடுகள் நடுவில் வந்து இடம் இருக்கிறது ரொம்பவே ஒரு லக்கியான விஷயம். ஸோ நீங்கள் ஒரு வீடு வாங்கணும், இல்லை ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற நீங்கள் நிறைய ஐடியாவில் இருந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறாங்க உங்களுக்காக. நீங்கள் ஃபேமிலியாக வரணும்னா தாராளமாக வந்து பார்க்கலாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.